Hello students, in our last video we saw about the differences between money market and capital market. அதில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்ததில் நிறைய பேர் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்காம விட்டுருக்கீங்க, அப்படியே டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் சிக்ஸ்த் அண்ட் செவன்த் பாயிண்ட், அதாவது அவைலபிலிட்டி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் சப்டிவிஷன், இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் அவாய்ட் பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதை டெஸ்ட்டில் எழுதியிருந்தீங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள். அந்த பாயிண்ட் இப்போ நியூ எடிட்டட் புக்கில் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பாயிண்ட்டையுமே கட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் இப்போ நியூ புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா காமர்ஸ்க்கு, அதில் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கவர்மெண்ட்டே கட் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களாம்மா? ஓல்டு புக் வச்சுருக்கிறவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க, சரியா? நெக்ஸ்ட் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட். அதாவது மணி மார்க்கெட்டில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அப்புறம் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் மணி மார்க்கெட்டில் டீல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், சரியாம்மா? ஃபர்ஸ்ட்டு பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் மணி மார்க்கெட். மணி மார்க்கெட்டில் யாரெல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க? 10 பார்ட்டிசிபென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, கவர்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், அதாவது டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட கவர்மெண்ட். இப்போ இந்தியா அப்படின்னா வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மணி மார்க்கெட்டில் ஆஸ் இந்தியன் கவர்மெண்ட்டாகவே பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம், சரியா? சென்ட்ரல் பேங்க் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், அதே மாதிரி கவர்மெண்ட் டைரெக்டாக பண்ணலாம். அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் பேங்க்ஸ், அதாவது ப்ரைவேட்டாக ரன் பண்ணக்கூடிய பேங்க்ஸாக இருக்கலாம், இல்லை பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு, ரெண்டு பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னென்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கோமா, ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம கிளியராக பார்த்துருக்கோம் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் என்னென்னு. அதாவது பூலிங் ஆஃப் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸோட ஃபண்ட் எல்லாம் பூலிங் பண்ணி அதை சம் அப் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க, ஓகேவா? ப்ராஃபிட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க, சரியா? இது மியூச்சுவல் ஃபண்ட், இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா மணி மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்கிங் ஃபங்க்ஷன்ஸை பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் பேங்கிங் செக்டார், ஓகேவா? அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆர்பிஐ அண்ட் எஸ்பிஐ. ஆஸ் வி ஆல் நோ, டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட சென்ட்ரல் பேங்க் அப்படின்னா இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ, அண்ட் தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ, ஓகேவா? நெக்ஸ்ட்டு கமர்ஷியல் பேங்க்ஸ், அதர் கமர்ஷியல் பேங்க்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் நேஷ்னல் மணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், சரியாம்மா? நெக்ஸ்ட்டு பப்ளிக்னா ஜென்ரல் இண்டிவிஜுவல்ஸ், அசோசியேஷன்ஸ், கம்பெனிஸ், கார்பரேஷன்ஸ், இவங்க எல்லாமே கம்ஸ் அண்டர் பப்ளிக்கில் வருவாங்க. ஸோ அவங்களும் மணி மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தட் இஸ் பார்ட்டிசிபேட் அப்படின்னா மணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், டெபாசிட் பண்ணலாம், திரும்பியும் கெட் பேக் பண்ண முடியும், சரியாம்மா? நெக்ஸ்ட் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டில் 1986 வரையிலும் 1986 வரையிலும் என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. 1986 வரைக்கும் 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரெஷரி பில். ட்ரெஷரி பில் அப்படிங்கிறது என்னென்னா நத்திங் பட் அ கவர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு செக்யூரிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட். கவர்மெண்ட்டுக்கு ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் நீட் இருக்கும்போது அவங்க இந்த ட்ரெஷரி பில்ஸை பப்ளிக்கு இஷ்யூ பண்ணுவாங்க, அமௌண்ட்டை பப்ளிக்கிட்டேருந்து கெட் பண்ணிக்குவாங்க, சரியாம்மா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் நெகோஷியபிள். இதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்யூச்சர், அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம், சரியா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ் இன் கால் லோன் மார்க்கெட். கால் மணி மார்க்கெட்டை பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுக்கும் போதே சொல்லியிருக்கேன், அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எடுக்கும் போதும் சொல்லியிருக்கேன். கால் மணி மார்க்கெட் அப்படிங்கிறது ஷார்ட் பீரியடில் பேங்க்கில் இன்டர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் கால் லோன் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம்.
இதில் மணி அட் கால் அப்படிங்கிறது வித்தின் 1 டேக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சிருந்தாங்க, ரீபே பண்ணி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அது மணி அட் கால்னு சொல்கிறோம். ஷார்ட் நோட்டீஸுங்கிறது செகண்ட் டேலேருந்து 14th டேக்குள்ளே பண்ணி முடிச்சிருந்தாங்கன்னா அது ஷார்ட் நோட்டீஸ்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே எந்த மார்க்கெட்டில் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா கால் லோன் மார்க்கெட்டில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து கமர்ஷியல் பில்ஸ் அண்ட் ப்ராமிசரி நோட்ஸ். கமர்ஷியல் பில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம இட் இஸ் நத்திங் பட் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பற்றி படிச்சிருக்கீங்க இல்லையா, நம்ம டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் படிச்சிருக்கோம்ல. இப்போ பேங்க்கில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு செல்லர் ஒரு பையருக்கு வந்து கூட்ஸை கிரெடிட்டுக்கு விற்கும் போது ஸோ அவர் இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுவார் இல்லையா, இன்வாய்ஸ் ட்ரா பண்ணுவார். ஸோ அந்த இன்வாய்ஸை வச்சு அவர் என்ன பண்ண முடியும்னு பார்த்தோன்னா பேங்க்கில் சப்மிட் பண்ணிவிட்டு டிஸ்கவுண்டட் அமௌண்ட்டை கெட் பண்ண முடியும் இல்லையா. ஜஸ்ட் லைக் ஃபேக்டரிங் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் சரியா. ஸோ டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறோம் இல்லையா, அந்த பில்ஸ்க்கு பேர் கமர்ஷியல் பில். இதை பற்றியும் கிளியராக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராமிசரி நோட்ஸ். ப்ராமிசரி நோட் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் பொருந்தும். இந்த ப்ராமிசரி நோட் அப்படிங்கிறது எல்லா மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் பொருந்தும் கிட்டத்தட்ட. ப்ராமிசரி நோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விச் கேன் பி, இப்போ வந்து ஏதாவது ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து ஜஸ்ட்டு ப்ராமிசரி நோட் மட்டும் அப்படின்னா அதில் என்ன எழுதியிருக்கோன்னா, ஐ ப்ராமிஸ் டு பே ருபீஸ் சம் அமௌண்ட் டு சம் பர்சன். ஓகேவா, இப்போ எக்ஸு நான் ஐ ப்ராமிஸ் டு பே ருபீஸ் 1000 டு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி நான் என்ன பண்ணியிருப்பேன்னா சைன் பண்ணி கொடுத்துருப்பேன். ஓகேவா, ஸோ அதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தோன்னா ப்ராமிசரி நோட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராமிசரி நோட் அப்படிங்கிறது இப்போ நான் சொன்ன கமர்ஷியல் பில்லாக இருக்கட்டும், இல்லை ட்ரெஷரி பில்லாக இருக்கட்டும், இதுக்கு அப்புறம் பார்க்க போகிற சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து என்ன தான் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராமிசரி நோட்டில் வரும். ஓகேவா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராமிசரி நோட்ஸ் தான் இதெல்லாம். ஸோ ப்ராமிசரி நோட்டில் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கரன்சி நோட் எடுத்துக்கலாம். ஓகேவா, நம்ம கரன்சி நோட் இருக்குது, இந்தியன் கரன்சி நோட்டு, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ ப்ராமிசரி நோட்டு தான். ஓகேவா, எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஒரு கரன்சி நோட்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் த சம் ஆஃப் 20 rupees அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ ஒரு ருப்பீஸ் நோட்டுக்கும் இப்போ நான் எந்த கரன்சி நோட் எடுக்கிறேனோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ருப்பீஸை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது யார் பேரில் இந்த ப்ராமிசரி நோட் இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களோட பேரில் தான் வந்து இருக்கும், கவர்னர் இல்லையா. ஸோ கவர்னர் இப்போ நான் இந்த 20 ருப்பீஸை வந்து கொடுக்குறேன் அப்படின்னா 20 rupees இந்த நோட்டை கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த 20 rupees வேல்யூ வந்து என்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். சரியாம்மா, புரியுதா இல்லையாம்மா? ஸோ நான் இதை யார்ட்டெல்லாம் கொடுக்குறேனோ அவங்களுக்கு நான் 20 ரூபா தரணும் அப்படின்னு அர்த்தம். சரியாம்மா, புரியுதா இல்லையா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 20 rupees தரணும்னு அர்த்தம். இப்போ சப்போஸ் இப்போ நம்ம என்ன சொல்கிறது, நோட்டு இப்போ செல்லாமல் போகுது, இப்போ கிழிஞ்சிது, அந்த மாதிரி எதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம பேங்க்லேயே கொடுத்து என்ன பண்ணலாம், அந்த நோட்டுக்குண்டான அமௌண்ட்டை மாற்றி கெட் பண்ணலாம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இது நான் உங்களுக்கு புரியறதுக்காக சிம்பிளாக இது ப்ராமிசரி நோட்னால் என்ன அப்படின்னு புரியறதுக்காக உங்களுக்கு நான் இது சொல்லியிருக்கேன். சரியா, இது மட்டும்தான் ப்ராமிசரி நோட்டு நீ கன்சிடர் பண்ணிக்காத, புரியுதா? ப்ராமிசரி நோட்டுங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா, அது தனியாக இருக்குது. பட் அதில் எப்படி, அதாவது என்ன இருக்கும் அப்படின்னா யாருக்கு இந்த பர்சனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பார், நான் இவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு தரணும். அப்போ வந்து இவ்வளோ அமௌண்ட் தரணுங்கிறது ஃப்யூச்சர் டேட் மென்ஷன் பண்ணியிருக்கலாம், மென்ஷன் பண்ணாமல் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். சரியா, ஸோ பட் ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும், அவங்களோட சிக்னேச்சரை போட்டிருக்கணும், அவங்க சம்மதத்தை வந்து தெரிவிச்சிருக்கணும். சரியாம்மா, இது ப்ராமிசரி நோட். இது ரெண்டுத்தையும் வந்து பில் மார்க்கெட்டில் டீல் பண்ணுவாங்க. சரியாம்மா, இது டில் 1986 வரைக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1986க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் 4 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கமர்ஷியல் பேப்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பேங்க்ஸாக இருக்கட்டும் இல்லை எனி அதர் கம்பெனிஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான ஷார்ட் டேர்ம் அமௌண்ட் ஃபினான்ஷியல் நீடை கெட் பண்ணுறதுக்காக அவங்க இஷ்யூ பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் தான் கமர்ஷியல் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, கமர்ஷியல் பேப்பர்ஸ்க்காக அவங்களோட என்ன சொல்கிறது, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், இல்லை ஷார்ட் டேர்மில் அவங்க ரீபே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு. இப்போ பேங்க்லன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேங்க்கில் போடுற அமௌண்ட்லாம் பேங்க்லேயே வச்சுருப்பாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை
லோனாக கொடுப்பாங்கன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அப்போ லோனாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா பேங்க்கில் நான் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை நான் எப்போ வேணால் கெட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ திடீர்னு நான் கேட்கும்போது அவங்க எங்கேருந்து எடுத்து கொடுப்பாங்க? சப்போஸ் அவங்கக்கிட்ட அடிஷ்னலாக இருந்துச்சு அப்படின்னா அதை கொடுத்துருவாங்க. இல்லாத பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கமர்ஷியல் பேப்பர்ஸ் ஏதாவது இஷ்யூ பண்ணி அமௌண்ட்டை கெட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அமௌண்ட்லேருந்து எடுத்து கொடுத்துருவாங்க ஷார்ட் டேர்மில். ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்களோட லோன் அமௌண்ட் கலெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கமர்ஷியல் பேப்பருக்கு வந்து ரீபே பண்ணிவிட்டு பேப்பரை கெட் பண்ணிக்குவாங்க. சரியாம்மா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை பற்றியும் வந்து நம்ம செப்பரேட் வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். பட் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் அ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து யூசன்ஸ் ப்ராமிசரி நோட்டுன்னு சொல்லுவாங்க. யூசன்ஸ் ப்ராமிசரி நோட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃப்யூச்சரில் இப்போ ஐ ப்ராமிஸ் டு பே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சம் ஆஃப் அமௌண்ட்டு இன் த ஃப்யூச்சர் டேட். இந்த பர்டிகுலர் 3 monthஸில் இந்த டேட்டில் வந்து நான் இந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு பீரியடை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அப்படின்னு சொல்கிறோம். சரியாம்மா? இதுவும் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்டர் பேங்க் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட். இன்டர் பேங்க் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பேங்க்குக்கும் இன்னொரு பேங்க் இட் இஸ் என்ன சொல்கிறது, லைக் கால் லோன் மார்க்கெட் மாதிரியே தான். லைக் இன்டர் பேங்க்கில் வந்து இப்போது கால் மணி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 14 days ஷார்ட் பீரியட்குள்ளே வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 months வரைக்கும். ஓகேவா? இந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து கொஞ்சம் அதிகம். ஆனால் எப்படி இருந்தாலும் வித்தின் 1 year தான். மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 1 yearக்குள்ளே தான் வரும். இன்டர் பேங்க் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த 3 மாதத்துக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, என்கிட்ட எக்ஸஸாக இருக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டாக இருக்கட்டும், இல்லை டெபாசிட் அமௌண்ட்டாக இருக்கட்டும், இதை வந்து நான் இன்னொரு பேங்க்கோட வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாலும் வித்தின் இப்போ நான் பீரியட் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த பீரியட் 3 months 6 months அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த பீரியடுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கணும்னு பார்த்தோன்னா அந்த அமௌண்ட் எல்லாம் வந்து ரீபே பண்ணியிருக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சிருக்கணும். ஓகேவா? இது இன்டர் பேங்க் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரீபோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், தட் இஸ் ரீபர்ச்சேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, நான் என்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மணி மார்க்கெட் செக்யூரிட்டி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் என்ன மாதிரி சேல் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீபர்ச்சேஸ் பண்ணிக்கிற அக்ரிமெண்ட்டோடு தான் சேல் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ எக்ஸுங்கிற ஒரு பர்சன் இருக்கார். அவர் ஒய்ங்கிற பர்சனுக்கு அவரோட மெட்டீரியலை அவரோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து சேல் பண்ண போகிறாரு. சேல் பண்ணும்போதே அக்ரிமெண்ட்டில் என்னென்னு மென்ஷன் பண்ணிடுவார்னா, ஃப்யூச்சர் இப்போ இன்றைக்கி விற்கிறேன் அப்படின்னா நாளைக்கு காலையில் நான் இதை உன்ட்டு வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி 2 பேரும் சைன் பண்ணி அந்த சேல் நடந்திருக்கும். சரியா? நான் ரீபர்ச்சேஸ் பண்ணிக்குவேன் அப்படின்ற பர்பஸ்க்கு சைன் பண்ணி 2 பேரும் அசைன் பண்ணியிருப்பாங்க. அப்படி சேல் பண்ணக்கூடிய செக்யூரிட்டிஸ்க்கு பேர் தான் ரீபர்ச்சேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியாம்மா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி கிளியராக வந்து தனித்தனியாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.